வணக்கம். சபரி அகாடமி பரமசிவன். நம்ம வந்து ஆவரேஜ் பாடம் பார்த்துருக்கோம். அதில் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கோம். இப்போ இது பார்ட் 3 பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து எப்போதுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டினை ஒரு ஷார்ட்டாக எப்படி செய்கிறது, அதாவது ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்குள்ளே எப்படி செய்கிறது, இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவும் ப்ரீவியஸ் இயராக கேட்டது, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான் நம்ம மேக்ஸிமம் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க கணக்குக்கு போவோம். தி ஆவரேஜ் weight of the first 13 person among 14 person is 78 kg. அதாவது ஒரு 14 பேர் இருக்காங்க. அதுல 13 பேரோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளவுனா 78 கேஜின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 14வது ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரோட வெயிட் எவ்வளோனா மொத்தம் இருக்கிற 14 பேரோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளவோ அதை விட 39 கேஜி அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா 14வதா இருக்கிற ஆளோட வெயிட் என்ன, இதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் பாருங்க. இப்போ 13 பேரோட 13 பெர்சனோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. 13 பெர்சனோட ஆவரேஜ் எவ்வளவு? 78 கேஜி. ஓகேங்களா? இப்போ 14 பெர்சனோட ஆவரேஜ், மொத்தம் இருக்க 14 பெர்சனோட ஆவரேஜ் எவ்வளோனா தெரியாது, அது கொஸ்டின் மார்க், அது எக்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். ஓகேங்களா? இப்போ 14 இருக்காங்க, 14 பெர்சனோட வெயிட் எவ்வளோனா 14 பெர்சனோட வெயிட் ஆவரேஜ் எவ்வளோ அதை விட 39 கேஜ் அதிகம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆவரேஜ் எக்ஸ்னா இதை விட 39 கேஜ் அதிகமாக இருக்காங்க. அப்போ இந்த 39 கேஜ் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த 39 கேஜ் தான் பேலன்ஸ் இருக்க 13 பேருக்கு ஈக்குவலாக ஆவரேஜ் ஆகுது. அப்போ இந்த 39/13 போடுங்க. 113 சார் 13, 313 சார் என்ன 313 சார் 39. அப்போ 14 பேரோட மொத்த ஆவரேஜ் எவ்வளோனா இந்த 78 கூட இந்த 3 ஆட் ஆகும். அப்போ 81. 14 பெர்சனோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோனா 81 கேஜி ஆகும். ஓகேங்களா? இப்போ 14 பெர்சனோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 81 விட எவ்வளோ அதிகமாக இருக்காது? 39 அதிகமாக இருக்குது, ப்ளஸ் 39. அப்போ 81 + 39 எவ்வளோ? 81, 90, 120. ஸோ 120 தான் 14 பெர்சனோட வெயிட். ஓகேங்களா? இது மெத்தடாக செய்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது ஷார்ட்டாக செய்கிறது. ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிற 39 வந்து பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக போகும். அப்போ 13% இருக்காங்க. ஸோ 39 13 டிவைட் பண்ணால் 3 வரும். ஓகேங்களா? ஸோ நியூ ஆவரேஜ் என்ன ஆகும்? இது வந்து 81 ஆகும். ஓகேங்களா? இந்த 81 ப்ளஸ் அவர் அதை விட 39 கேஜி அதிகமாக இருக்காரு. ஸோ 120 கேஜி. ஓகேங்களா? அடுத்த கணக்கு போகலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. தி ஆவரேஜ் மார்க் ஆஃப் 60 ஸ்டூடெண்ட் இன் ஏ கிளாஸ் 62. தி ஆவரேஜ் மார்க் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் தி சப்ஜெக்ட் ஆர் 60 and 65. ஓகேங்களா? தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் த கிளாஸ். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கிளாஸில் மொத்தம் 60 பேர் இருக்காங்க. ஒரு கிளாஸில் மொத்தம் 60 பேர் இருக்காங்க. இந்த 60 பேரோட ஆவரேஜ் மார்க் வந்து 62. ஓகேங்களா? டோட்டல் ஸ்டூடெண்ட் வந்து 60 பேர். டோட்டல் வந்து 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் ஸ்டூடெண்டோட டோட்டல் ஸ்டூடெண்ட் 60 பேர் இருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து 62. அப்போ ஆவரேஜ் மார்க் வந்து 62. ஓகேங்களா? 62 ஆவரேஜ் மார்க். தி ஆவரேஜ் மார்க் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகேங்களா? பாய்ஸ் வந்து ஆவரேஜ் மார்க் எவ்வளோனா, பாய்ஸோட ஆவரேஜ் மார்க் 60, கேர்ள்ஸோட ஆவரேஜ் மார்க், ஓகேங்களா, கேர்ள்ஸோட ஆவரேஜ் மார்க் வந்து 65. ஓகேங்களா? அப்படின்னா கிளாஸில் எத்தனை பாய்ஸ் இருப்பாங்க, இதான் கொஸ்டின். இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம் பாருங்க. நம்ம இதை மெத்தடாக பண்ணுறது ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். ஷார்ட்டாக பண்ணுறது பாருங்க. ஸ்கூலோட டோட்டல் ஆவரேஜ் என்ன? 62. அந்த 62 எழுதிடுங்க. ஓகேங்களா? இப்போ ஆவரேஜ் ஆஃப் பாய்ஸ் பாய்ஸ் இங்கே கேர்ள்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் ஆஃப் பாய்ஸ் எவ்வளவு? 60. ஆவரேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 65. ஓகேங்களா? இதை நம்ம அலிகேஷன் மெத்தடில் இந்த கேர்ள்ஸ் இந்த 65க்கு இந்த 62க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? 3. அப்போ 3 இங்கே எழுதிடுங்க. அடுத்து 60க்கும் 62க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்? எவ்வளோ? 2 இங்கே எழுதிடுங்க. அப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 3:2ங்கிற ரேஷியோவில் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பாய்ஸ் 3 பார்ட்டு, கேர்ள்ஸ் 2 பார்ட்டு. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 60% இருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் வந்து மொத்தம் 60. அப்போ 3 + 2 5 பார்ட். அப்போ இந்த 5 பார்ட்டுக்கு அந்த 60 ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பாய்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பாய்ஸ் எவ்வளோ? 3 பார்ட்ஸ். அப்போ இன்ட்டு 3 பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 1 5 சார் 5, 12 5 சார் 60, 12 3 சார் எவ்வளோ? 36. ஸோ பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 36 இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி ஆவரேஜ் ஆஃப் கியூப் ஆஃப், ஓகேங்களா, ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் கியூப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர். முதல் 5 நேச்சுரல் நம்பர், முதல் 5 நேச்சுரல் நம்பர்னா ஒன்றும் இல்லை, 1 2 3 4 5, ஓகேங்களா. முதல் 5 நம்பர், அதாவது என்ன கேட்காங்கன்னா 1 கியூபு, ஓகேங்களா, ப்ளஸ் 2 கியூபு, ப்ளஸ் 3 கியூபு, ப்ளஸ் 4 கியூபு, ப்ளஸ் 5 கியூப், ஓகேங்களா. இதோட ஆவரேஜ் கேட்குறாங்க, ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்போம், ஓகேங்களா. இதுக்கு இதோட டோட்டல் கண்டுபிடிக்க n × n + 1/2 the whole squareங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது, ஓகேங்களா. இப்போ நம்ம ஆவரேஜ் கேட்கறதுனால அது என்னால நம்ம டிவைட் பண்ண போறோம், ஓகேங்களா. சம் ஆஃப் அப்சல்யூஷன் பை நம்பர் ஆஃப் அப்சல்யூஷன். ஸோ இதோட ஆவரேஜ் ஃபார்முலா என்னன்னா, ஆவரேஜோட ஃபார்முலா என்னன்னா n × n + 1, ஓகேங்களா, the whole square by 4, ஓகேங்களா. நம்ம டோட்டல் கண்டுபிடிக்க n × n + 1/2 the whole square இருக்கும். அதுல இருந்து ஆவரேஜ்க்கு இந்த n ஒரு n கட் ஆயிடுது, இந்த 2 டைரக்டா நம்ம 4 ஸ்கொயர் பண்ணிடுறோம். சோ இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க இதான் ஃபார்முலா, n × n + 1 the whole square by 4. இப்போ n எத்தனை 5 நம்பர், அப்ப 5 × 5 + 1, ஓகேங்களா. 5 + 1 6, 6 ஓட ஸ்கொயர், 6 ஸ்கொயர் எவ்வளவு 36/4, ஓகேங்களா. சோ 1 4s are 4, 9 4s are 36. So 9 5s are எவ்வளவு 45. So the average of first 5 cube ஓட average என்ன 45, ஓகேங்களா. நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க, the arithmetic mean of 37 85 65 and 23, ஓகேங்களா. மொத்தம் 4 நம்பர் கொடுத்திருக்காங்க, 37 85, ஓகேங்களா, 37 85 and 65 23, 65 23, ஓகேங்களா. சோ இதோட ஆவரேஜ் கேக்குங்க. சோ ஆவரேஜ் ஈக்குவல் என்ன, சம் ஆஃப் அப்சல்யூஷன் பை நம்பர் ஆஃப் அப்சல்யூஷன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4 ஆல டிவைட் பண்ணுங்க, ஓகேங்களா. சோ இது எல்லாம் நீங்க பாருங்க, இந்த 3 இது கூட ஆட் பண்ணுங்க. அப்ப இது என்ன ஆகும் 40 ஆகும், அது 20 ஆகும். சோ 40 + 20 60 ஆயிடுமா. இங்க இருந்து ஒரு 10 இந்த பக்கம் போச்சுனா என்ன ஆகும் 85 ல 75 ஆகும். 75 75 150, 150 + 60 210. அப்போ 210/4, ஓகேங்களா. எத்தனை திருப்பி இருக்கு பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. 200 ல 54 இருக்கா, 10 ல ஒரு 2.5 இருக்கு, ஓகேங்களா. அப்போ 52.5 தான் ஆவரேஜ், ஓகேங்களா. ஆவரேஜ் ஆஃப் 4 நம்பர் ஈக்குவல் என்ன 52.5. இப்படி தான் ஷார்ட்டா நம்ம போடணும். நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க, there are 6 consecutive odd numbers. மொத்தம் 6 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் இருக்கு, ஓகேங்களா. if the product of the first and second number is 483, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் and செகண்ட் நம்பர் இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா, ஓகேங்களா. நம்பர் என்ன தெரியாது, இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 483 வருது, ஓகேங்களா. find the average of all the number, எல்லா நம்பரோட ஆவரேஜ் கேக்குறாங்க. அப்போ 6 consecutive odd number சொல்லிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 னா அடுத்த நம்பர் 3 இருக்கும், அடுத்த நம்பர் 5 இருக்கும், இப்படி தான் போகும். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு தெரியாது, ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் பெருக்குனா 483 வரும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் மல்டிப்ளிகேஷன் செகண்ட் நம்பர், ஓகேங்களா. இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணா 483 வரும். அப்போ எந்த ரெண்டு ஆட் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணா 483 வரும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 483 இருக்குல்ல, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எடுத்த உடனே டக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு 20 ன்னு வச்சுக்கோங்க. 20 × 20 எடுத்துட்டா 400 ஆகும், ஓகேங்களா. அப்போ 19 × 21 பாத்தீங்கன்னா, சோ 20 19 380, சோ அதுவும் 483 வராது. அப்போ 21 and 23 கரெக்ட்டா வருதா பார்க்கணும். 21 × 23, ஓகேங்களா. இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 483 வருதா பாருங்க. இப்போ 20 23 எவ்வளவு 10 23 230, அப்போ 20 23 எவ்வளவு 460, அடுத்து 123 ஒரு 23, அப்போ 483 வருது, ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் 21 இருக்கும், அடுத்து செகண்ட் நம்பர் 23, அடுத்து தேர்ட் நம்பர் 25, ஃபோர்த் நம்பர் 27, ஃபிஃப்த் நம்பர் 29, அடுத்து சிக்ஸ்த் நம்பர் 31. மொத்தம் 6 நம்பர் தான் கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா. இப்போ என்ன கேக்குறாங்க, இதோட ஆவரேஜ் கேக்குறாங்க. ஆவரேஜ் என்ன, இத ஃபுல்லா ஆட் பண்ணி இத 6 ஆல டிவைட் பண்ணனும். பட் அப்படி பண்ணாம இது ஃபுல்லா கான்ஸ்டிட்யூட்டிவ் ஆட் நம்பர்னால ஃபர்ஸ்ட் ரெண்டு இங்க எடுத்துங்க, அடுத்து ரெண்டு எடுத்துங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு 25 27 இருக்கு. ரெண்டு நம்பர் இருக்கு. இப்போ ஒரு நம்பர் இருந்தா அதான் ஆவரேஜ். பட் ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, அப்ப இந்த ரெண்டுக்குள்ள ஆவரேஜ் என்னன்னா இந்த 1 தூக்கி இங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 26 வரும், ஓகேங்களா. சோ ஆவரேஜ் எவ்வளவு 26. இதான் क्वेश्चन. ஆப்ஷன் சி ஆன்சர் கரெக்ட்.
வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.